தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை கலைக்கின்றார், காங்கிரஸில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கட்சியை கலைக்கின்றார், காங்கிரஸில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சர், மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார். இவர் ராஜீவ்காந்தி காலத்து அரசியல்வாதி. இவர் ராஜீவ்காந்தி இருக்கும் பொழுதே கட்சியை விட்டு விலகி போய் மீண்டும் கட்சியில் இணைந்தவர். ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு பிரதமர் பதவி போட்டியாளர்களில் இவரும் ஒரு முக்கியமானவராக இருந்தார். 1999ஆம் ஆண்டு சோனியா காந்தி வெளிநாட்டை சார்ந்தவர். அவர் பிரதமர் பதவிக்கு வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று கருத்தை தெரிவித்ததன் மூலமாக சோனியா காந்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேசியவாத காங்கிரஸை ஆரம்பித்தார். மகாராஷ்டிராவில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றார். ஆனால் 2023ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸில் அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் பிளவை ஏற்படுத்தினார். பல எம்எல்ஏக்களை தன் பக்கம் கூட்டிக் கொண்டு காங்கிரஸ் கட்சியோடு பாஜகவோடு இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்து சில நாட்களுக்கு முன்பாக விமான விபத்தில் காலமானார். தற்பொழுது சரத்பவாருக்கு வயது 85 வயது ஆகிறது. கட்சியை நடத்த முடியவில்லை. அவருடைய மகள்தான் கட்சி பொறுப்பை எல்லாம் பார்க்கிறார். தற்பொழுது கட்சி ஏற்கனவே இரண்டாக பிளவுண்டு போய்விட்டது. இருக்கிற கட்சியை கரை சேர்க்க முடியுமா என்பது தெரியவில்லை. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக தேசியவாத காங்கிரஸ் மாறிவிட்டது. கட்சியை தற்பொழுது காங்கிரஸில் இணைப்பதே மேல் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். இதற்காக சோனியா காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தேசியவாத காங்கிரஸை காங்கிரஸ் கட்சியில் இணைத்தால் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் தனது மகளை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். தேசியவாத காங்கிரஸை காங்கிரஸ் கட்சியுடன் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்கப்பட உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை சரத்பவார் சோனியா காந்தியுடன் நடத்தி வருகிறார்.